ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். அட்சய திருதியை அன்னைக்கு தான் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள். அதனால் நம்ம வீட்டில் இருக்க அன்னபூர்ணி தேவிக்கு அன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ணணும். பால், மஞ்சள், குங்குமம் அந்த 3 பொருட்களால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணும்போது அவங்க முகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த கரண்டிலையும் குவளையிலையும் பால் நொம்பி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓம் அன்னபூர்ணி தாயே போற்றி போற்றி. ஓம் பகவத்யை வித்மகே மகேஸ்வரியாய தீமகே தன்னோ அன்னபூர்ணி பிரச்சோதயாத். இது அன்னபூர்ணி தேவியோட காயத்ரி மந்திரம். அட்சய திருதியை நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் மட்டுமல்லாது, கங்கை தேவி பூமியை தொட்ட நாள், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள், பகவான் பரசுராமர் அவதாரம் எடுத்த நாள், ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை இயற்றிய நாள், பஞ்ச பாண்டவர் சூரிய தேவரிடமிருந்து அட்சய பாத்திரத்தை பெற்ற நாள். அதனால தான் நம்ம அட்சய திருதியைன்னு அன்றைக்கி சொல்கிறோம். குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், குபேரன் இழந்த செல்வங்களை பெற்ற நாள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்ட்டு இல்லை. நம்ம வீட்டில் மங்கள பொருட்களான உப்பு, மஞ்சள் கிழங்கு, பச்சரிசி, இனிப்புக்கு மண்டை வெல்லம், முந்திரி பருப்பு வாங்கியிருக்கோம், மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கணும். அட்சய திருதியை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது நிறைய பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டில் நவதானிய விநாயகரை வச்சு கும்பிட்டோம். லக்ஷ்மி தேவியை வச்சுருக்கோம், அன்னபூர்ணி தேவியை வச்சுருக்கோம். கங்கா தேவியை நினச்சி ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் பூ போட்டிருக்கேன். மங்கள பொருட்களான உப்பு, மஞ்சள் எல்லாம் அன்னபூர்ணி தேவி முன்னாடி வச்சுருக்கேன். சின்ன வெள்ளி காசு எங்ககிட்ட இருந்துச்சு, அதுவும் வச்சுருக்கேன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. மஞ்சள் குங்குமம் அட்சதை வச்சுருக்கோம். மகாலட்சுமி தேவி கிட்ட மகாலட்சுமியின் அம்சங்களான சங்கு, சோவி, பச்சை கற்பூரம், மஞ்சள்லாம் வச்சுருக்கேன். எப்போவும் நம்ம அன்னபூர்ணி தேவியோட கரண்டியில் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கணும். அன்னபூர்ணி தேவிக்கு பிரசாதமாக பால் வச்சுருக்கேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அட்சய திருதியை வழிபாடு இப்படி தான் பண்ணணும். எங்கள் பாப்பா தான் சாமிக்கு தீபாரத்தை காமிச்சாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.